ஆனால் நீங்கள் வந்து இப்போ பல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க, மதுவிலக்கு, ஜாதி, அப்படி பல போராட்டங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அதுக்கான தீர்வு வந்து இருக்க மாட்டுது. இப்போ வலுவூரில் ஒரு முதிய பிணத்துக்காக போராடினீங்க, அதுக்கான தீர்வு இல்லாமல் அடுத்த போராட்டம் வரும்போது அடுத்த போராட்டத்துக்கு அப்படிங்கிறப்ப அண்ணன் திருமாவளவனும் எங்களுக்கு வந்து சாதாரண அரசியல்வாதி, மற்ற அரசியல்வாதிகள் போல தான் தெரியுறாங்க. இப்போ இப்போ வலுவூரில் ஒரு பிணை எழுதினாலும் இதே அடுத்த போராட்டம் நடத்தணும், இதே பிரச்சனை நடக்க போகுது. இப்போ மதுவிலக்கு எடுத்தீங்க, அதுக்கும் ஒரு தீர்மானம், ஒரு இது இல்லை. இப்போ ரோஹித் சாவல் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் போராடினீங்க, எதுக்குமே ஒரு தீர்வு இல்லையே அப்படிங்கிறது. பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் ஒருத்தர் எழுப்பி விட்டு அடுத்தவங்க எழுப்ப போறேன். ஒன்றை எழுப்புறேன், நீ திருப்பி தூங்கிடுற. நான் இன்னொருத்தர் எழுப்பிட்டு மூணாவது ஆளை போய் எழுப்ப போறேன், ரெண்டாவது ஆளும் தூங்கிடுறான். நாலாவது ஆளை எழுப்ப போறேன், மூணாவது ஆளும் தூங்கிடுறான். என் வேலை எல்லாரும் எழுப்புங்கிறது தான். என்னுடைய வேலை எல்லாரும் எழுப்புறது. நீ தூங்குற, நான் என்ன பண்ண முடியும்? போராடுவது உனக்கும் பொறுப்பு இருக்கிறது, திருமாவளவனுக்கு மட்டுமல்ல. ஒரு களத்திலே ஒரு பிரச்சனை தீர்வு காணும்னா மக்களும் சேர்ந்து, இயக்கம் மட்டுமல்ல, தலைவர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு தலைவன் கையில கொடுத்துட்டு நாம உட்கார்ந்துக்கிறோம். இதுக்கு என்ன, இந்த பிரச்சனை என்ன தீர்வு, இந்த பிரச்சனை என்ன தீர்வு? எந்த ஒரு தனிநபராலும் தீர்வு காண முடியாது. அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா மாறணும், அரசியல் சக்தியா மாறணும். ஒரு பிரச்சனை நான் போராடுறேன்னா உங்களை நான் வந்து இக்னைட் பண்றேன்னு அர்த்தம். அந்த ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறேன், நீ தான் எரியணும். மறுபடியும் நீ வந்து அணைஞ்சு போனா நான் மறுபடியும் வந்து எண்ணெயை ஊற்றி உன்னை பத்த வைக்கணுங்கிற நிலையில இருந்தா இந்த கேள்வி எழும். ஒவ்வொருவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. நீங்க பத்த வைக்காம நாங்க எரிஞ்சவங்க கூட நிக்கிறோம். நீங்க தொடர்ந்து இருந்து எங்களை வந்து அதை வெட்டிப்படுத்த. அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களை எழுப்புவேன்.